நாடு முழுவதும் இளைஞர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒன்றிய அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த நீட் பேப்பரோட லீக்ஸ்க்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க எடுத்துக்கணுங்கிறது தான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த ஒன்று. யாருமே பிஜேபி அரசை, ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்டு அந்த களத்திலே நிற்க முடியாது என்று தொடர்ந்து ஒரு பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர், இளைஞர்கள் நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தை கையிலே எடுத்து ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எந்த அரசாங்கம் எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாது என்ற ஒரு சூழ்நிலையிலே இருந்த ஒரு அரசாங்கத்தை இந்த நாட்டின் மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று பெற்றிருக்கக்கூடிய வெற்றி இந்த வெற்றி. அடுத்து அவர்களுடைய கோரிக்கை மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த கோரிக்கை. இதுவும் வெற்றி பெற்றால் நிச்சயமாக நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம். மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தாலே நிச்சயமாக அது ரத்து செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இல்லைங்க, அவங்க குடும்பத்தை தான் சந்திப்பதற்காக நான் இங்க வந்திருக்கேன். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களும் இதை பற்றி பல முறை பேசி இருக்கிறார்கள். முதலமைச்சர் இந்த காவல் நிலைய கொலைகளை பற்றி வாய் திறப்பதே கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எங்களுடைய தலைவர் அவர்கள் நேற்று முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை அவர்கள் கைது செய்யக்கூடியவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறை, அதை தாண்டி எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களை அச்சுறுத்துவதற்காக தொடர்ந்து காவல்துறையை பயன்படுத்துவது, வழக்குகளை பயன்படுத்துவது. இந்த தூத்துக்குடியில கூட விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் அவர்கள் அநியாயமாக கைது செய்யப்பட்டு அவருக்கு பெயில் கூட கிடைக்கக்கூடிய முடியாத ஒரு சூழலிலே பல நாட்களாக சிறையிலே இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இதை கட்டுப்படுத்த காவல்துறையை பயன்படுத்தாமல் தங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக அவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அந்த காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான். சென்னையிலே, தமிழ்நாட்டில் போராடிய மாணவர்கள் மீதும் கூட காவல்துறையுடைய வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.